கண்டிப்பா 70 மார்க் கண்டிப்பா சூர ஒட்டனா இன்னைக்கு பேப்பரே ஜீரோ பண்ணிட்டோம்னா பேப்பரே மஜானா இன்னைக்கு 5 மார்க் தான் எங்க இருந்து வந்து தெரியல அந்த மாதிரி வந்தது. எவ்வளவு மார்க் வரும்? ஃபுல்லா தோபிங்க இதுல எவ்வளவு போடுதோ அவ்வளவு மார்க் எடுத்துருவோம். எனக்கு ஒரு 70 வரும். 70 வரும். நல்லா படிப்பீங்களா? நான் கரெக்டா 150 மார்க் வாங்குவேன். அவராலே நன்னியும் செய்தி விடல் புரியல எப்படி அது வரும். மாசம் அவனா காலேஜ் போய் சேருவேன் இல்லைன்னா அதுதான் மொக்க கதை. தம்பி தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? தமிழ் எக்ஸாம் நல்லா தான் இருந்தது. ஈஸியா கஷ்டமா? நார்மலாக கரெக்டாக இருந்தது. கரெக்டாக இருந்தது. 100க்கு எவ்வளோ மார்க் வரும்? 100க்குன்னா ஒரு 100க்கு ஒரு 50 மார்க் வரும். 30 வருமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? 30லாம் 50 வரும். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லலாமா தமிழ்? தல இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் சூப்பரா இருந்துச்சு. ஈஸி தான். 100க்கு எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 90 மார்க் வந்துரும். 90 மார்க் வரும். நல்லா படிப்பீங்களா? செம்மையா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் போறது அதெல்லாம் இல்ல, வீட்லயே சும்மா அப்படி படிக்கிறது தான். ஓகே ஓகே. காலேஜ் சீட் தேடி தேடி கொடுக்குறாங்க. அப்ப 600க்கு எவ்வளவு மார்க் வரும்? 600க்கு ஒரு 550 அப்படி வரும். ஓகே. ஏதாவது ஒரு குறள் சொல்லலாமா? குறள் திருக்குறள் ஏதாவது? அங்க வீடியோ எல்லாமே பச்சோம், எல்லாமே வந்தது, எல்லாமே சிறப்பா எழுதிக்கிறோம். 90க்கு கண்டிப்பா 70 மார்க் கண்டிப்பா சூர ஒட்டனா இன்னைக்கு பேப்பரே ஜீரோ பண்ணிட்டோம்னா பேப்பரே மஜானா இன்னைக்கு. வேற மாரி இந்த மாதிரி யாருமே எக்ஸாம் எழுதிக்க மாட்டாங்க ப்ரோ. எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான் ப்ரோ. மச்சா ஈஸி ப்ரோ. நீ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் ப்ரோ இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 60 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றோம். 60 மார்க். ஏதாவது திருக்குறள் சொல்லலாமா தமிழ் எக்ஸாமுக்கு? நன்றி மறப்பது நன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஹலோ எக்ஸாம் எப்படி தம்பி இருந்துச்சு? எங்கனா எழுதணும் தூங்கிட்டு எக்ஸாம் அள்ளி புரியுங்களா? பாஸ் ஆயிருவீங்களா? பாத்துல ஆயிடுவோம். எவ்வளவு மார்க் வரும்? ஃபுல்லா தோபிங்க இதுல எவ்வளவு போடுதோ அவ்வளவு மார்க் எடுத்துருவோம். 100க்கு 100ஆ? 100க்கு 100க்கு 90 எடுத்துருவோம். அதான் 90 மார்க். 90க்கு எவ்வளவு? 10 மார்க் அவங்களே போட்டுருவாங்க, எங்களுக்கு போட மாட்டாங்க. ஸ்கூலுக்கே வரல. சரி எவ்வளவு பாஸ் ஆயிருவீங்களா? ஒரு திருக்குறள் ஏதாவது சொல்லுங்க. அவராலே நன்னியும் செய்தி விடல் புரியல எப்படி நன்மையும் செய்து விடும். தம்பி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுப்பா? நல்லா 90க்கு எவ்வளவு மார்க் வரும்? 90க்கு ஒரு 70 வரும். 70 வரும். நல்லா படிப்பீங்களா? நான் கரெக்டா 150 மார்க் வாங்குவேன். எப்படி இருந்துச்சு? ஈஸியா கஷ்டமா? டஃபா தான் இருந்தது. லைட்டா டஃபா தான். 90க்கு எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 50. ஓ என்ன போர்ஷன் டஃபா இருந்தது? என்ன போர்ஷன் டஃபா? எது 1 மார்க் 2 மார்க் எது டஃபா இருந்துச்சு? 5 மார்க் தான் கஷ்டமா இருந்தது. மிச்சம் எல்லாம் ஈஸி தான். 2 மார்க் எல்லாமே புக்ல இருந்தா வந்து 5 மார்க் தான் எங்க இருந்து வந்து தெரியல அந்த மாதிரி வந்தது. ஓகே ஓகே. மத்தபடி எல்லாமே ஈஸி தான். மத்தபடி எல்லாமே டைம்ல கரெக்ட்டா இருந்துச்சா? டைம் இல்ல தமிழ் டைம் பத்தல, கொஞ்சம் யோசிச்சு எழுதுறது டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே. தம்பி தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்ததுண்ணே எக்ஸாம். நான் படிச்சது எல்லாமே வந்தது முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா. 90 சென்டம் வாங்கிடலாமா? 90 வருமான்னு தெரியல, பட் 85+ வந்துடும். 85+ வந்துடும். நீ நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேனா? எக்ஸாம்லாம் சூப்பர் ஈஸியாக வந்தது. கொஞ்சம் அளவுக்கு எழுதுனேன். மிஸ் டைம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நடுவில் தண்ணி இருந்தது, வெளில போய் குடிச்சிட்டு வந்து ஜாலியாக எழுதுனேன். ஓகே ஓகே. இது கொஸ்டின் எல்லாமே ஈஸி தான். டைம்லாம் கரெக்டாக இருந்தது. ஒரு 85 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. 90க்கு எவ்வளோ மார்க் வரும்? தலை 90க்கு வந்து எப்படியே 30 மார்க் எடுப்போம். தலை 30 மார்க் பாஸ். தலை அதுதான் தலை மொக கதை. ஜஸ்ட் பாஸ். எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா? என்ன தலை ஈஸியா கஷ்டமா? ஏதோ தெரியல தலை. பார்த்து எழுத வேண்டியதா? நான் பார்த்து எழுத இல்லையா மொக கதை. நம்மளே தான் எழுதணும். ஓனா படிச்சுட்டு போனீங்களா? இல்ல தலை அப்படியே போய் எழுதுதான். நம்மளே கதை அடிச்சு விட்டா அதுல பாஸ் ஆயிட்டோம். அவ்வளவுதான். 600க்கு எவ்வளவு மார்க் வரும்? எவ்வளோ? 600க்கு அதெல்லாம் தெரியல தலை. ஆள் பாஸ் ஆக வேண்டியதா? படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? படிக்க மிஸ்தா என்ன பண்ண வேண்டியதா? பாஸ் ஆகணும் காலேஜ் போய் சேருவேன் இல்லைன்னா அதுதான் மொக்க கதை.